வணக்கம். திருச்சிற்றம்பலம் யூடியூப் சேனலுக்கு உங்களை மனமாற வரவேற்கிறோம். இன்று நாம் ருத்ராட்சத்தின் கதை பற்றி பார்க்க இருக்கிறோம். ருத்ராட்சத்தின் கதை இந்து மதத்தின்படி ருத்ராட்சம் மிக புனிதமான வழிபாட்டு சாரமாக கருதப்படுகிறது. இது சிவனின் அம்சமாகவும் முக்கியமான சிவ சின்னங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. இந்த ருத்ராட்சம் எப்படி உருவானது, இதற்கும் சிவ பெருமானுக்கும் அப்படி என்ன உறவு என்பது பற்றி இங்கு பார்க்கலாம். ஒரு காலத்தில் உலகம் கலகத்தாலும் சமநிலையின்மையாலும் நிறைந்திருந்தது. அனைத்து உயிரினங்களின் துன்பத்தை காணும் சிவபெருமான் உலகில் அமைதி மற்றும் சமநிலையை திரும்ப கொண்டு வர ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு தியானம் செய்த போது அவரது கண்களில் இருந்து கருணை நிறைந்த கண்ணீர் சொட்டியது. அந்த தெய்வீக கண்ணீர் துளிகள் பூமியில் விழுந்தது. இந்த துளிகள் விருட்சமாக வளர துவங்கின. இந்த மரங்களே ருத்ராட்ச மரங்களாக அறியப்படுகின்றன. ருத்ராட்ச மரத்திலிருந்து முளைத்த காய்கள் சிறிய பெர்ரிகளாக முளைத்தன. இவைகள் முதிர்ந்து புனிதமான ருத்ராட்ச விதைகள் ஆயின. இந்த ருத்ராட்சங்கள் எம்பெருமான் ஈசனின் கருணையாக கருதப்படுகின்றன. ருத்ரன் பிளஸ் அக்ஷா என்ற இரு வார்த்தைகளில் இருந்து உண்டானதே ருத்ராட்சம். ருத்ரன் என்பது சிவனையும் அக்ஷ என்பது கண்களையும் குறிக்கக்கூடியதாகும். சிவனின் கண்களில் இருந்து உருவானது என்பதை குறிப்பதால் ருத்ராட்சம் என்ற பெயர் உருவாயிற்று. அனைத்து தனி ருத்ராட்ச மணியிலும் சிவபெருமான் வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது. ருத்ராட்சம் அணிவது சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற உதவும் என்று ஐதீகம் கூறுகிறது. பூமியில் இந்தியா, நேபாளம் என குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் வளர்கின்றன. இறைவனின் கண்ணீர் துளிகள் பூமியில் மரமாக முளைத்ததால் ருத்ராட்ச விதைகள் பூமியையும் தெய்வீக சக்தியையும் இணைக்கும் புனித ஆற்றலாக பார்க்கப்படுகின்றன. ருத்ராட்சமும் ஆன்மீக சக்தி, தூய்மை, அமைதி, ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. ருத்ராட்ச வடிவில் சிவனே நம்முடன் இருப்பதாக அடியார்கள் கருதுகிறார்கள். சிவ புராணம், தேவி பாகவதம் உள்ளிட்ட பல புராணங்கள் ருத்ராட்சத்தின் மகிமை, அதன் புனிதத்தன்மை, அதன் சக்தி பற்றி விரிவாக எடுத்துரைக்கின்றன. ருத்ராட்சம் இயற்கையாகவே ஒரு முகம் முதல் 21 முகங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. ருத்ராட்சத்தின் ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு உண்டு. ருத்ராட்ச கொட்டையின் மேற்பகுதியில் உள்ள கோடுகளை கொண்டு அது எத்தனை முகம் கொண்டது என்பதை அறியலாம். 5 முக ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணியலாம். அதே சமயம் ஒரு முக ருத்ராட்சம் சிவபெருமானுக்கு உரியதாகவும், 2 முக ருத்ராட்சம் அர்த்தநாரீஸ்வரருக்கும், 3 முக ருத்ராட்சம் அக்னிக்கும், 4 முக ருத்ராட்சம் பிரம்மாவுக்கும், 5 முக 9 முக ருத்ராட்சம் பைரவருக்கும் உகந்ததாக கூறப்படுகிறது. ருத்ராட்சத்திற்கு தெய்வ சக்தியை ஈர்க்கும் தன்மை உண்டு என கூறப்படுகிறது. இன்று நாம் ருத்ராட்சத்தின் கதை பற்றி அறிந்தோம். இந்த புனித கற்கள் சிவபெருமானின் அருளையும் ஆன்மீக சக்தியையும் நமக்கு வழங்குகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது எனில் எங்களை பின்தொடர்ந்து ஆதரிக்கவும். இவற்றை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி சிவபெருமானின் அருளை பெறுங்கள். திருச்சிற்றம்பலம். நன்றி.